ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு ரீஜன் எப்படி மேட்டர் ஏரா 5000 ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். நாங்கள் 70% சார்ஜில் இருக்கோம். இந்த வண்டியில் வந்து ரீஜன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மற்ற வண்டியிலலாம் ரீஜன் செட் பண்ணுறது அப்படின்றது நம்ம தனியாக செட் பண்ணுவோம். அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. இதில் எப்படின்னா உங்களுக்கு கியர்ஸ் மூலியமாகவே நீங்கள் வந்து ரீஜனை செட் பண்ண முடியும். ஸோ இது நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். கியர்ஸ் மூலயமா எப்படி ரீஜனை செட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை நான் இன்றைக்கி டெமோ மாதிரி நான் காமிக்கிறேன். நார்மலாக ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து இப்போ நான் 100%ல் ஓட்டுறேன் அப்படின்னா 100லேருந்து ஒரு 85%மே உங்களுக்கு வந்து ரீஜன் ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போகிறீங்க, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு 90%ல் உங்களுக்கு வண்டியை கொடுக்குறாங்கன்னா அப்போ உங்களால் ரீஜன் ஃபீலே பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, ரீஜன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேட்ரி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஜன் ஒர்க் ஆகும். ஸோ அதே மிஸ்டேக் தான் எனக்கு போன வாட்டி ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல, அப்போ எனக்கு ஃபுல் பர்சன்டேஜ், அதாவது பேட்ரி வந்து ஃபுல்லாக வச்சு கொடுத்ததுனால ரீஜனோட அனுபவமும் எனக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல, அப்போ எனக்கு அந்தளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கல. என்னால் நோட்டே பண்ண முடியல. இப்போ நான் வண்டியை நான் ஓனர்ஷிப் நான் எடுத்து நான் ஓட்டும் போது எனக்கு இந்த ரீஜனோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரிய வந்தது. ஸோ இந்த ரீஜன் வந்து அல்டிமேட்டு. இந்த ரீஜன் யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு அதிகபட்ச எஃபிஷியன்சி எனக்கு கிடைக்குது. இப்போ நான் 3rd கியரில் போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ 3rd கியரில் போயிட்டுருக்கேன்னா 3rd கியரில் உங்களுக்கு ஓரளவுக்கு ரீஜன் இருக்கும். பட் 2nd கியரில் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து 3rd கியரில் போயிட்டுருக்கேன்னா, இப்போ நான் 3rd கியரில் போகும்போதே உங்களுக்கு அந்த ரீஜன் வந்து கிக்கின் ஆகுது பாருங்கள். இப்போ நான் போயிட்டு இருக்கும்போது இப்போ நான் 2nd கியர் போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் நிற்கிற பொசிஷனுக்கு வந்துருச்சா. இப்போ நான் 1st கியர் போகிறேன். 1st கியர் போனால் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ண விட்டுருச்சு பாருங்க வண்டி. ஸோ 1st கியரில் பார்க்கும்போது உங்களுக்கு ரீஜன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். 2nd கியரில் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் அந்த ஹெவினஸ் நமக்கு ரீஜன் தேவையில்லை. ஓரளவுக்கு ரன்னிங்கில் நமக்கு ஒரு பிரேக்கோட ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் நல்லாயிருக்கும். 3rd கியர் வந்து கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். ரீஜன் கிக்கின் ஆகும், பட் 3rd கியரில் வந்து இன்னும் வண்டியோட வீல்ஸ் வந்து இன்னும் நல்லா ஸ்பின் ஆகும். 4th கியரில் நல்லாவே ஸ்பின் ஆகும். உங்களுக்கு ரீஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், 1st கியரில் நான் விட்டுட்டேன், ஆக்சிலேட்டரை விட்டுட்டேன்னா எனக்கு ரீஜன் வந்து பயங்கரமாக கிக்கின் ஆகும். ஆல்மோஸ்ட் என்னை ஸ்டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும் ரீஜன். அதே நேரத்தில் 2nd கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்குமே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் பாருங்கள் 2nd கியரில் போயிட்டு இருக்கேன், டார்க் ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்கள், இப்போ ரீஜனோடு நான் பிரேக் போடுறேன் அப்படின்னும் போது வண்டி வந்து ரொம்ப கிறிஸ்பாக நமக்கு வந்து பிரேக்கிங் பிடிக்கும். எனக்கு இந்த ரீஜனோடையே அடாப்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் மோஸ்ட்லி பேட்ரி ஒரு 80%க்குள்ளேயே வச்சுருப்பேன்னா 100% 90 அண்ட் அபவ் நம்ம சார்ஜ் போட்டு வைக்கும்போது சிட்டி ரோட்டில் ஓட்டும் போது பிரேக்கிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ ரீஜன் வந்து நமக்கு ஒரு 80% கிட்ட நம்ம பேட்டரியை வச்சுருக்கோம் எப்பயுமே அப்படின்னா நமக்கு வந்து ரீஜன்னு கரெக்டாக வேலை செய்யும். பட் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, வண்டி எப்பயுமே ஒரு 100% சார்ஜ் போட்டுக்கோங்க. வீக்லி ஒன்ஸு 100% சார்ஜ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பிஎம்எஸ் அந்த செல்லு வந்து கரெக்டாக வோல்டேஜ் மெயின்டைன் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் நான் பண்ணுறேன். நடுவில் இடைப்பட்ட நேரத்தில் நான் சார்ஜ் பண்ணும்போது ஒரு 80 டாப் அப் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணிப்பேன்னா. அதேமாதிரி ரொம்ப வோல்டேஜ் கம்மியாகவும் நான் இருக்க மாட்டேன். அதாவது பர்சன்டேஜ் வந்து ஒரு 20-30%லேயே நான் வந்து சார்ஜ் போட்டுருவேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் டேர்னிங் எடுக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ நான் 2nd கியரில் இருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர் விட்டாலே வண்டி வந்து நல்லா ஸ்லோவாகிடும். நான் பிரேக்கே பிடிக்கல, ஃபுல்லாகவே ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் 3rd கியர் போட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா வண்டி வந்து நல்லா ஸ்பீடாக போகும் பாருங்கள். ரோல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ரீஜனை கரெக்டாக இதில் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம எந்தளவுக்கு நம்ம வந்து பிரேக்கை வந்து நம்ம
கம்மியாக யூஸ் பண்ணி ரீஜனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது 2 எஃபிஷியன்சி. ஒன்று பிரேக்கிங் பேடு நமக்கு தேய்கிறது கம்மியாகும், அதே நேரத்தில் நமக்கு ரீஜன் சப்போர்ட் இருக்கிறதுனால பிரேக்கும் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிறிஸ்பானா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா நான் பிரேக்கே பிடிக்க தேவையில்லை, நான் கியரை மட்டும் டவுன் ஷிஃப்ட் பண்ணால் போதும். அது வந்து ஒரு இன்ஜின் பிரேக்கிங் மாதிரி உங்களுக்கு அது ஃபீல் கொடுக்கும். இப்போ நான் இந்த ஷார்ட் இடத்துல நான் டர்ன் எப்படியும் பண்ண போகிறேன், நான் ஸ்பீடை குறைக்க போகிறேன், நான் வந்து ஆக்சிலேட்டரை மட்டும் விட்டுட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ரீஜனே இன்ஜின் பிரேக்கிங் மாதிரி அப்படியே பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இங்கே ரீஜன் பண்ணும்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள் ரீஜன் வந்து டவுன்வர்ட்ஸில் போகுதா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா தெரியுதா, ரீஜன் வந்து டவுன்வர்ட்ஸில் போகும். ஸோ டவுன்வர்ட்ஸில் போகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிரேக்கிங் எஃபெக்ட் ரீஜன் வந்து நமக்கு பேட்டரிக்கு வந்து நமக்கு ரீஜன் எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா உங்களுக்கு சவுண்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஓகேங்களா, இப்போ நான் இது மோட்டரோட சவுண்டு, இப்போ ரீஜன் பண்ணும்போது பாருங்கள் அது ரிவர்ஸ் சவுண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஜனை 2nd 3rd கியரில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஒன்றுமே பிடிக்கல, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரீ ரோடு இங்கே நான் வந்து கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணிவிட்டு நான் வந்து 3rd கியரில் போகிறேன். இப்போ நான் 3rd கியரில் போகும்போது எனக்கு இங்கே பாருங்கள் வண்டி ரீஜன் பண்ணுது, பட் எனக்கு இருந்தாலும் ஒரு ஃப்ரீ மோஷன் கிடைக்குது. வண்டி வந்து லைட்டாக கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாக போகுது. இதில் நான் ஏத்தரோட கம்பேர் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ஏத்தரோட இது ரீஜன் சூப்பராக அப்படின்னு. ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யுது. அதில் என்ன மேஜிக் ட்விஸ்ட்ன்ற பேரில் நீங்கள் ஆப்போசிட்டில் ரிவர்ஸாக நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணுறீங்க, அது ஒரு எஃபோர்ட்டு தானே. நான் இங்கே ஆக்சிலேட்டர் விட்டாலே எனக்கு ரீஜன் கிடைக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மிச்சபடி அவங்க ஒரு பிரின்சிபலில் வச்சுருக்காங்க, நம்ம ஒரு பிரின்சிபலில் இங்கே மேட்டரில் வச்சுருக்காங்க. அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரீஜன் அப்படின்றது இதுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது பல நேரத்தில் யூஸ் ஆகும். திடீர்னு இப்போ சிக்னல் மாதிரி இடம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கும், நம்ம இப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக போங்க. பார்த்தீங்களா, பிரேக்கிங்க்கான கரெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னா எப்படி ஷார்ப்பாக போய் நின்றுது பாருங்க அவர் முன்னாடி. அது அந்த ரீஜன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஷார்ப்பாக போய் நிற்கிது. நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருப்போம். இப்போ நமக்கு தேவையான இடத்துல நான் வந்து கியரை குறைச்சி ரீஜனை அதிகமாக்கி நம்ம வந்து பிரேக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் ஆக்சிலேட்டரை விட்டேன், எனக்கு ஓரளவுக்கு பிரேக்கிங் வந்து அங்கே பிடிக்கும். இது நமக்கு சேஃப்டி தான், இந்த ரீஜனு எப்பயுமே நமக்கு சேஃப்டி தான். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரேக்கிங்காக வேலை செய்யுது, அதே நேரத்தில் நமக்கு பேட்டரியும் வந்து கொஞ்சம் சார்ஜ் ஆகும். அதிகமாகலாம் இதில் நம்ம எதிர்பார்க்க முடியும், பட் எஃபிஷியன்சி இதனால் நமக்கு நிறைய கூடுது. ரீஜன் இருக்கிறதுனால நான் கரெக்டாக இது யூஸ் பண்ணேன்னா இப்போ இங்கே எஃபிஷியன்சி பாருங்கள் எனக்கு 40 காமிக்குது. நான் ரீஜன் இன்னும் நல்லா பக்காவாக நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 33 வரைக்கும்லாம் வந்திருக்கு எஃபிஷியன்சி. 39 காமிக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே கியரை குறைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு பிரேக்கிங் வந்து நான் பிரேக் பிடிக்கல, நான் லைட்டாக விட்டாலே எனக்கு பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீஜன் மூலிமா எனக்கு கிடைக்குது. கொஞ்சம் இன்னும் வண்டி நல்லா ரோல் ஆகணும்னா கியரை 3வது கியரில் போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான்.
பஸ்ஸு மாதிரி ஓட்டுறது இல்லை, ஆட்டோ மாதிரி ஓட்டுறேனுங்க, ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. நான் தான் ஓட்டுறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ரீஜன் வந்து ஒரு அடிக்ஷனை க்ரியேட் ஆகும். இது இல்லைன்னா நமக்கு ஏதோ பிரேக்கிங் பிடிச்ச மாதிரியே இருக்காது. எனக்கு ரீஜனோட இந்த பிரேக்கிங் பிடிக்கிறதுனால எனக்கு செம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கா. அதனால் ரீஜன் எப்பயுமே ஒரு கிரேவிங் மாதிரி இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே இருக்குது. ஸோ அதனாலேயே என்னமோ எனக்கு அந்த 90% அந்த வண்டி ஓட்டுறோம்ல, அப்போ ஓட்டுறதோட எனக்கு இந்த 80%க்கு கீழே வண்டி ஓட்டும் போது தான் எனக்கு நல்லா இருக்குது. நல்ல ஸ்பீடு போகுது பாருங்க. நான் இங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் காமினா, இப்போ பாருங்கள் 4th கியரில் நல்லா ஃப்ரீயாக போகுதுங்களா. நான் விட்டால் கூட ஃப்ரீயாக போகும் வண்டி. இப்போ நான் வந்து 3rd கியர் போட்டேன்னா 2nd கியர் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா குறைஞ்சதா. ஸோ அதான் நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருப்போம். இப்போ உங்களுக்கு திடீர்னு நல்லா கம்மி பண்ணோம் அப்படின்னா கியர்ஸை குறைச்சாலே போதும். டைட் டிராஃபிக்லாம் நம்ம ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படி 2nd கியரை வச்சு நீங்கள் பொறுமையாக ரீஜனை கிக் இன் பண்ணி ஓட்டிக்கலாம். நம்ம ரொம்ப டைட் டிராஃபிக்லாம் ஓட்டும் போது அதுதான் பெட்ரோல் வண்டிக்கும் எலக்ட்ரிக் வண்டிக்கும் மேஜராக இருக்கிற வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனோட ஃபெசிலிட்டி. ஏன்னா இது ஃபுல்லி சிட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பெட்ரோல் வண்டி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ஒரு ஹெவி டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளோட சட்டப்பையில் இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற காசை காலி பண்ணாமல் விடாது. ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து எல்லாத்துக்கும் பெட்ரோல் உரியும். இதில் பாருங்கள் எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது பாருங்கள். அதுதான் ஒரு வண்டி ஓட்டுறதுல எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது பாருங்கள். இந்த எஃபிஷியன்சி தான் மேட்ரு. இந்த அளவுக்கு எஃபிஷியன்சி நம்ம பெட்ரோல் வண்டியில் எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வா, அது எப்படி திரும்பினாலும் அது பெட்ரோலை குடிக்க தான் செய்யும். எலக்ட்ரிக் வண்டியில் நமக்கு மோட்டரோட எஃபிஷியன்சி, ரீஜனோட எஃபிஷியன்சி, பல விஷயங்களில் நம்ம வந்து எஃபிஷியன்சியை எடுக்க முடியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். ஆனால் பெட்ரோல் வண்டியில் அப்படி ஒரு சாத்தியமே கிடையாது. ஹைப்ரிட்டுன்னு கொடுக்குறாங்க, மைல்டு ஹைப்ரிட்டு, அதுவும் ஒரு சில டைமுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது. அதுவும் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணோம். இந்த வண்டி டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நல்ல ஒரு இந்த பேடல் ஷிஃப்ட்டு, இப்போ நெக்ஸான் கார்லாம் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரீஜனுக்கு பேடல் ஷிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, கியர் மாதிரி. நீங்கள் பேடல் ஷிஃப்ட்டை வச்சு நீங்கள் அப் டவுன் பண்ணிக்கலாம், லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம், லெவல் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஹைவேஸில் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பேடல் ஷிஃப்டர் ஈஸியாக இருக்கும். அதே பேடல் ஷிஃப்டர் மாதிரி இருக்கிற மோஷனை நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்ப்போம். ஏன்னா நமக்கு பேடல் ஷிஃப்டர்ன்றது கியர் தான். இப்போ கியரை நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னா ரீஜன் அதிகமாகும், டார்க்கும் அதிகமாகும். கியர்ஸை ஏற்றணும், 4th கியருக்கு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ரீஜன் 0க்கு போய்டும், வண்டி ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், டார்க்கும் கம்மியாயிடும். சூப்பருங்களா? மேட்டரில் வந்து 3rd கியர் தான் ஆல்ரவுண்டர் அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் சிட்டி மோடில் வச்சு தேர்ட் கியரில் வச்சு நிப்பாட்டி எடுக்கலாம், வண்டி ஸ்லோ பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, ஓரளவுக்கு உங்களுக்கு டார்க் இருக்கும். 2nd கியர் அளவுக்கு டார்க் இருக்காது, பட் கொஞ்சம் பொறுமையாக போய் எடுக்கும். அது பாருங்கள், அழகாக மேப் வந்துச்சுங்களா. இப்போ மேப்பை சூப்பர் ஃபீச்சருங்க, நல்லா இன்பில்ட்டாக மேப் கொடுத்துட்றாங்க நமக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் சிம்மு, இதில் சிம்மு இருக்குது, எப்போயுமே ஆக்டிவ்லேயே இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம், பேட்டரியோட விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸோ பேட்டரியோட சார்ஜிங் 100 கிலோமீட்டருக்கு எத்தனை வாட்டி நான் சார்ஜ் போட்டேன், இது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போயிருக்குன்னா சார்ஜ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது, இப்போ ஸ்ட்ரெயிட்டு அப்புறம் நான் யூஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் பண்ணிக்கலாம், டைம் டு ஃபுல் சார்ஜ். இப்போ நான் டைம் போட்டேன்னா 2 ஹவர் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்ரி சேவிங் மோடு, மிச்ச வண்டியிலலாம் உங்களுக்கு ஒரு 30%லேயே வந்து உங்களுக்கு பேட்ரி சேவிங் மோட் போயிடும். இதில் பாருங்க 10% வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
பேட்ரி சேவிங் மோட். அதாவது பேட்ரி சேவிங் மோட்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஈகோ மோடுக்கு புஷ் பண்ணும். ஸோ எனக்கு வந்து இப்போ ஆமாம், அந்த சேவிங் மோட் போயிடுச்சுன்னா நீங்கள் ஈகோ மோடில் மட்டும்தான் ஓட்டி ஆகணும். ஸோ அது வந்து நம்ம 10% வரைக்கும் குறைச்சிக்கலாம். மிச்ச வண்டியிலலாம் கண்டிப்பாக 25% வரைக்கும் இருக்கும். இதில் வந்து நம்ம 10% வரைக்கும் நம்ம மேனுவலாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ போக போக நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீஜன் யூஸ் பண்ணதுனால 38.09. இன்னும் நல்ல எஃபிஷியண்ட்டாக போனால் எனக்கு 35-36 வரைக்கும் நான் கொண்டு வர முடியும். நான் டபுள்ஸில் வந்திருக்கேன், அப்போயுமே 38 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு நல்ல எஃபிஷியன்சி தான் 8 கிலோமீட்டருக்கு. லாங் போக போக தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். see you on next video. until then bye bye from Divakar. bye bye. இதை பாருங்க, லாக் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ், அவ்வளோதான், ஹேண்டில் லாக் ஆகிடுச்சு.